ட்ரூக்கை பொறுத்தவரை எத்தனையோ இயர்ஃபோன் லான்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக மாதம் நிறைய இயர்ஃபோன் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் பண்ணுற அதே விஷயத்தை ட்ரூக்கும் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ட்ரூக் ஹாரிசன் அப்படின்னு 3000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 3000 ரூபாய்க்கு நாங்கள் ஜிபிஎஸ் கொடுக்குறோம், நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. வேற என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான பாக்ஸ், பின்னாடி ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. உள்ள வாட்ச் இருந்துச்சு, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜர், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு. வாட்சை பொறுத்தவரை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் இருக்கிற மாதிரியே தெரியும். அதனாலேயே என்னமோ வந்து நாங்களும் ஜிபிஎஸ் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ என்னமோ. ஸோ இன்பில்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரிசிஷன் ஜிபிஎஸ் வித் க்ளோனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அக்யூரசி ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கு அப்படின்னா இல்லை, ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை தவிர பார்த்தீங்கன்னா காமனாக நம்ம எல்லா வாட்சில் பார்க்குற மாதிரி ஃப்ரண்ட்ல 1.69 இன்ச்சில் ஒரு டச் கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் வந்து டச்சில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏதாவது பேக் வர்றது மெனுக்குள்ள போகிறதுக்கு மட்டும் சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையும் ஆப்பில் தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாட்ச் ஃபேஸஸ் இருக்கும். ஆனால் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ட்ரூக்கோட ஆப் மாதிரி தெரியல, இது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்போட சப்போர்ட் எடுத்த மாதிரி தெரியுது. எஃபிட் அப்படின்ற இந்த ஆப் தான். இந்த ஆப்புக்குள்ள போயிட்டு இந்த வாட்ச்ல ஒரு சில விஷயங்களை டேட்டா பார்க்கறது, ஒரு சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொன்னாலே இந்த ஃபீச்சர் இல்லாட்டி எப்படி? ஹார்ட் ரேட் இருக்கு, SpO2 மெஷர் பண்ணிக்கலாம், ஸ்லீப்பிங் மானிட்டர் இருக்கு, வெதர் செக் பண்ணிக்கலாம், மியூசிக் கண்ட்ரோல் இருக்கு, அண்ட் பிளட் பிரஷர் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க. ஸோ இந்த பிளட் பிரஷர் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் டேர்ம்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாதுன்றது நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் பேட்டரி ஐ அம் ரியலி இம்ப்ரெஸ்ட். ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பிளாக் ஷீப் அவார்டு கிளம்பிக்கிட்டு இருப்பதான் வாட்ச் வந்தது. உடனே அந்த பாக்ஸ் எடுத்து சார்ஜ்லாம் போடல, இந்த வாட்சை மட்டும் எடுத்து நான் கையில் கட்டு நான் சிங்க் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 5 நாளில் 3 நாள் ஃபுல்லி என்னோட ஃபோனில் கனெக்ட் ஆயிருச்சு. இப்பயுமே பார்த்தீங்கன்னா பேட்டரி ஒரு 76 அந்த ரேஞ்சில் இருக்கு. நான் எடுக்கிறப்ப 89 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ பேட்டரி அவங்க சொன்னதை விட, ஏன்னா பாக்ஸில் வந்து 7 நாள் அப்படின்னு போட்டிருக்காங்க, அதை விட பெட்டரா வருமோ அப்படின்னு தோணுது. ஸோ பேட்டரி நல்லா இருக்கு. இதை தவிர IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா வாட்ச்லையும் கொடுக்குற மாதிரி தண்ணி, வேர்வை இந்த மாதிரி ஏதாவது படுது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. வேற என்ன மிஸ் பண்ணோம்? ஒரு 5 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், யாராவது எழுப்பி விடு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஒரு தனி ஃபீச்சரே வந்து கொடுத்துருக்காங்க. வேக் ஃபார் 5 மினிட்ஸ் அப்படின்னு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுவே வைப்ரேட் ஆகுது. நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிமைன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்சில் இன்ட்ரெஸ்டா இருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட் வாட்ச்லாம் வந்து அப்டேட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த வாட்ச்ல இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி அப்டேட் வந்துச்சு. இப்போ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் வந்துச்சு. மொத்தமாக 2 அப்டேட். ஸோ அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றது பிளஸ், ஆனால் எத்தனை நாள் கொடுப்பாங்க அப்படின்றது அது கேள்விக்குறி தான் வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே பாசிட்டிவா படுது. வேற என்ன எனக்கு கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம்னு தோணுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல இந்த ஸ்ட்ராப் வந்து என்னால் மாற்ற முடியாது. அவங்களே ஒரு 3 கலர் வச்சிருக்காங்க. அந்த 3 கலர்ல ஏதாவது வாங்குறது அப்படின்னா வாங்கலாம். அக்யூரசி நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் இருக்காது. உள்ள சொன்ன மாதிரி ஆப்பிள் வாட்ச் 50,000 ரூபாய்க்கு வாங்கினாலுமே அந்த அளவுக்கு தான் இருக்கு. 3000 ரூபாய்க்குலாம் ஏமாத்துறோம். ஸோ இப்போ உங்ககிட்ட எனக்கு 2 கேள்வி இருக்கு. முதல்ல, இப்பெல்லாம் எல்லா பிராண்டுமே வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. சின்ன சின்ன பிராண்டு கூட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா எல்லா பட்ஜெட்லையும் ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. 2000 ரூபாய்க்கு இருக்கு, 3000 ரூபாய்க்கு இருக்கு, 1500 ரூபாய்க்கு கூட கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச்லாம் நிறைய லான்ச் பண்றதை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? என்னடா அது எதடா சூஸ் பண்ண அப்படின்னு குழப்பமா இருக்கா, இல்லை ஓரளவு தெளிவாக தான் இருக்கீங்களா? அப்படி தெளிவாக இருக்கீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறீங்க? டிசைன் அண்ட் குவாலிட்டிக்காக நல்லா கெத்தா கட்டியிருக்கணும் அப்படின்றதுக்காகவா, இல்லை அக்யூரசி நல்லா இருக்குமோ, ஹெல்த் ரிலேட்டடாக வந்து செக் பண்ண போறேன் அப்படின்றதுக்காகவா, இல்லை எல்லாரும் ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்கான் நானும் கட்டுறேன் அப்படின்றதுக்காகவா, கால் பேசுறதுக்கா? இந்த மாதிரி உங்களோட பர்பஸ் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.